யாராவது ஆடெல்லாம் பார்த்து அழுவாங்களா? துபாயிலேருந்து கார்த்திக் ஃபோன் பண்ணா இதே சாக்கா வச்சு கொஞ்ச நேரம் கூட பேசலாம் இல்ல. அழுவலையே, யார் அழுறது? அழுவுறான். ஏய் அழுவலடா. உனக்கு சொன்னா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. வீடியோக்குள்ள வந்து அனைவருக்கும் வணக்கம். நீங்க என்ன பார்க்க போறோம்னா ஐபிஎல் ஆட். ஐபிஎல் ஆடெல்லாம் பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃபேவரட் ஐபிஎல் டீம் எதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். எந்த ஒரு பிளேயரை கலாய்க்கிறதுக்காக கிடையாது. இது எதுவும் அந்த கம்பெனியை ப்ரொமோட் பண்றதுக்கான வீடியோ கிடையாது. ஸோ அந்த கம்பெனி பேரை மென்ஷன் பண்ணாம வீடியோ இருக்கும். ட்ரீம் 11 மோட்டர் கோ ஐபிபோ. இந்த வீடியோ மொத்தம் நம்ம 3 செக்மெண்டா பிரிச்சுக்கலாம். கிரிக்கெட்டர்ஸ் அதர் கம்பெனிக்காக பண்ண ஆட், செகண்ட் கிரிக்கெட்டர்ஸ் ஐபிஎல்காக பண்ண ஆட், அதுக்கடுத்து கிரிக்கெட்டர்ஸ் இல்லாம இருக்கிற ஐபிஎல் ஆட், கிரிக்கெட்டர்ஸ் அதர் கம்பெனிஸ்க்காக பண்ண ஆட். 4th பிளேஸ்ல இருக்கிறது ட்ரீம் 11ல ரோஹித் சர்மாவோட ஆட். मेरी खुद की गाड़ी जीतने का मौका पाओ. थैंक्स रोहित. இந்த ஆடோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரீம் 11ல வின் பண்றவங்களுக்கு ரோஹித் சர்மாவோட லாம்போகினி ஃப்ரீ. அதோட ஹைலைட் அவரு போய் ஆட்டோல உட்காந்து மீட்டர் போடுப்பா அப்படின்னு சொல்றது தான். भैया मीटर से चलना यार जरा. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா. தேர்டா நம்ம பார்க்க போறதும் ஒரு ட்ரீம் 11 ஆட் தான். இது வந்து ஒரு சிங்கிள் ஆட் கிடையாது, தொடர் கதை மாதிரி குரூப் ஆஃப் ஆட் இருக்கும். ஏகப்பட்ட கிரிக்கெட்டர்ஸ் இதில் நடிச்சிருக்காங்க. ऋषु तुम्हारी जनरेशन का இந்த ஆடோட பேசிக் கான்செப்ட் பாத்தீங்கன்னா, ரன்வீர் சிங் सर कपूर பேரை தப்பா சொன்ன அமீர் கான் கோவமான ரன்வீர் கபூர் அதுக்காக ஆளுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணி மேட்ச் வச்சுக்கலாம்னு சொல்லுவாரு. இதோட தொடர் கதையா ரன்வீர் கபூர் ஜடேஜா கிட்ட அமீர் கானுக்கு பவுன்சர் போட சொல்லுவாரு. அது ஜடேஜா கிட்ட கேட்கறதுக்கு பதிலா குர்னால் பாண்டே கிட்ட கேட்டிருந்தாருன்னா அவர் நல்லா பவுன்சர் போட்டு கொடுத்துருப்பாரு. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது எம்எஸ்டியோட இ மோட்டர் ஆட். இந்த ஆடோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அனிமல் மூவி ஸ்டைல்ல ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் ஆட். இந்த ஆடோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா அதோட லாஸ்ட் ஷாட் தான். என்னோட ஃபேவரட் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஆடு தான். அந்த ஆட்ல பாத்தீங்கன்னா எம்எஸ்டி அவரே பாட்டெல்லாம் பாடி இருப்பாரு. இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எந்த ஆடுக்குன்னு பாத்தீங்கன்னா ரிஷப் பண்டோட கோ ஐபிபோ ஆடுக்கு தான். இந்த ஆடுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கதையே இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் அப்ப இந்தியா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் போது ரிஷப் பண்ட் ஒரு தப்பான ஷாட் அடிச்சு அவுட் ஆயிருப்பாரு. அதை கமெண்ட்ரியில இருந்த சுனில் கவாஸ்கர் பார்த்து டென்ஷன் ஆகி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது அப்பவே ட்ரெண்ட் ஆயிருக்கும். அதை வச்சு உருவாக்குன ஆடு தான் இந்த ஆடு. இந்த ஆடோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர் ரிஷப் பண்ட்டுக்கு அதை எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. அடுத்து நம்ம பார்க்க போறது கிரிக்கெட்டர்ஸ் ஐபிஎல்காக பண்ண ஆட். 6th பிளேஸ்ல இருக்கிறது எம்எஸ்டி அதுக்காக சஞ்சு சாம்சனோட ஆட். பிரச்சனை இல்லைண்ணா, நீங்க ஐபிஎல்ல விட்டு போறதுக்கு முன்னாடி அவனும் ஒன்று வின் பண்ணிடுவான். இந்த மாதிரி ஆடு தான் ஐபிஎல்கான வைபை செட் பண்ணும். 5th பிளேஸ்ல இருக்கிறது கமெண்ட்ரி ஆட் ஐபிஎல் 2025. இந்த ஆடோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, புதுசா ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கமெண்ட்ரியில ஏதாச்சும் புதுசா பேசுங்க, அதுதான். இந்த ஆடோட ஹைலைட்டு ஸ்டம்ப் மைக்ல இதை விட நான் பெட்டரா பேசுவேன் அப்படின்னு ரிஷப் பண்ட் சொல்றது தான். இதை விட தரமா நான் ஸ்டம்ப் மைக்லயே சொல்லிடுவேன். 4th பிளேஸ்ல இருக்கிறது எம்எஸ்டியோட ஐபிஎல் ஆட். கன்னியாகுமரி தேவசகாயம் திருப்பூர் பிரபு எனக்காக பவுண்டரியை தாண்டி வந்து காட்டின பாசம். இந்த ஆடு பாத்தீங்கன்னா எம்எஸ்டியோட ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹோல்சமான ஆடு. எம்எஸ்டி பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் அவர் மேல வச்சுக்கிற அன்புக்காக தேங்க்யூ சொல்றாரு. 3rd பிளேஸ்ல இருக்கிறது ரோஹித் சர்மாவோட ஒரு 2 சீரிஸ் ஆட். 2 ஆட். சண்டே சிஎஸ்கே. இந்த ஆட்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கூட மேட்ச்னு சொன்ன உடனே ரோஹித் சர்மா கையில கிளாஸ் உடைப்பாரு. ஆனா என்ன நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. 5 ஜெயிச்சிட்டீங்க ரோஹித் அண்ணா, இன்னும் எத்தனை வேணும்? குறைஞ்சது 10வது.
செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது எம்ஐயோட ஐபிஎல் ட்ராஃபி ஆட். அப்புறம் என்ன நடக்குது? நீ தான் நடக்கிற. யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஐபிஎல் டிராஃபிஸ. ஃபர்ஸ்ட் பிளேஸ் எந்த ஆடுக்குன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலியோட ஐபிஎல் ஆடுக்கு தான். இங்க என்னதான் நடக்குது சார்? உங்க கப் டேபிள் நம்பர், ஸ்பெஷல் டிஷ்ஷு, அவங்க ஆர்டர் பண்ணது, அவங்க ஆர்டர் பண்ண காஃபில இருந்தது எல்லாமே 18. இதோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா அவங்க இருந்த ஃப்ளோரும். அப்ப இந்த வருஷம் நம்ம பார்க்க போறது ஐபிஎல் ஆட். தேர்ட் பிளேஸ்ல இருக்கிற ஆடு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட ஐபிஎல் ஆட். கொஞ்சம் முகத்தை காட்டுமா, என்ன வெக்கமா இருக்கா? இந்த ஆடோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து அவங்க முகத்தை காட்டுறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறாங்க. ஆனா ரோஹித் சர்மா வந்த உடனே ஷர்மா வந்துட்டாரு. ஹைலைட்டே பாத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் ரிவீல் பண்ண உடனே அந்த சின்ன பையன் என்ன பண்ணான்னு பாருங்களேன். இந்த 2 மாசம் எல்லாரும் 7 to 11 எந்த ஒரு கவலையும் இல்லாம ஐபிஎல் பார்ப்பாங்க. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது பேரு தெரியுதோ இல்லையோ ஆனா ஐபிஎல் வைப் எல்லாருக்கும் இருக்கும். டாடா ஐபிஎல் அந்த குஜராத் சாக்லேட்டி போய் என்ன ஒரு செஞ்சுரி அடிச்சான் பாரு. யாரு? அதான் நம்ம பிளேயர்ஸ் பேரு தெரியுதோ இல்லையோ ஆனா அந்த ஐபிஎல் வைப் எல்லாருக்கும் இருக்கும். ஃபேப் டுப்ளேசியோட பேரும் சூரியகுமார் யாதவோட பேரும் தான். சூர்யா குமார் யாதவ். சூரஜ்குமார் யாதவ். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற ஆடு இன்ட்ரோல வந்த இந்த ஆடு தான். I would never cry to a Frank Ocean song. Let's be honest. நாளைக்கு துபாயிலேருந்து கார்த்திக் ஃபோன் பண்ணா இதே சாக்கா வச்சு கொஞ்ச நேரம் கூட பேசலாம் இல்ல. இந்த ஆடை பத்தி எனக்கு சொல்றதுக்கு நோ வேர்ட்ஸ். Crying is only coming. இனிமே யாராவது உங்ககிட்ட வந்து இது கூட தெரியாம ஏன் ஐபிஎல் பாக்குற அப்படின்னு கேட்டா ஏன் பார்க்க கூடாது அப்படின்னு கேளுங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். போன வீடியோ தான் கொஞ்சம் நோட்டிட்டு போயிடுச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க தாட்ஸ் கீழே கமெண்ட் சொல்லுங்க. ஓகே, பாய். ஐபிஎல் ஆடுன்னு சொன்ன உடனே நாஸ்டாலஜிக்கா என் மைண்டுக்கு எந்த ஆட் ஞாபகம் வருதுன்னா ஜியோ தான்.